நெல்லை மாவட்டம் கூடன்குளம் அருகே சாலையில் பெருக்கெடுத்த வெள்ளத்தில் 5 பேருடன் வந்த கார் சிக்கிக் கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். ஒரு ஆள் யாரி இருக்க ஒரு ஆள் உள்ள வண்டி அங்க உள்ள திருப்பிருக்க வண்டி உள்ள திருப்பிருக்க தொடர்ந்து கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ருக்மணியிடம் கேட்கலாம். ருக்மணி, வணக்கம். இந்த சம்பவமானது எப்பொழுது நடைபெற்றது? தற்போது 5 பேரும் பத்திரமாக மீட்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அந்த பகுதியில் போக்குவரத்து தற்பொழுது முறையாக தடை செய்யப்பட்டிருக்கிறதா? என்ன நிலவரம் தற்போது, ருக்மணி? நெல்லை மாவட்டத்தில் நேற்று இரவு முதலே கனமழை பெய்து வருகிறது. இதனால் அங்கங்க காட்டாற்று வெள்ளம் கரைபுரண்டு ஓடி வருகிறது. அதன்படி நெல்லை மாவட்டம் கூடங்குளம் பகுதிகளும் அதிக கனமழை காரணமாக காட்டாற்று வெள்ளம் மெயின் ரோடு பகுதிகளும் சென்றது. இந்த சூழ்நிலையில் அந்த திருச்செந்தூர் கன்னியாகுமரி ஈசிஆர் ரோடில் வந்து கொண்டிருந்த ஒரு கார் காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கி இன்ஜின் ஆஃப் ஆகிவிட்டது. அந்த சூழ்நிலையில் அந்த காரில் இருந்த 2 பெண்கள் 2 குழந்தைகள் உட்பட 5 பேர் தத்தளித்தனர். அந்த பகுதியில் நின்ற பொதுமக்கள் அந்த காரில் சிக்கியவர்களை பத்திரமாக மீட்டு வெளியேற்றினர். அதனைத் தொடர்ந்து அந்த காரையும் அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். அந்த திருச்செந்தூர் கன்னியாகுமரி அந்த மெயின் ரோட்டில் உள்ள தண்ணீர் அதிகமாக சென்றதால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. இதனால் அந்த வழியாக செல்லும் வாகனங்கள் மாற்று வழியில் திருப்பி விடப்பட்டுள்ளது. நன்றி ருக்மணி, உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.